நம்ம தொடர்ந்து தினமுமே கவர்மெண்ட் உடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பு என்ன பாத்தீங்கன்னா, பள்ளிகள் திறக்கக்கூடிய நாட்களை தள்ளி வைக்க போவதாக தகவல் வந்திருக்கு. ஏன்னா நம்ம இப்போது கோடை விடுமுறையில இருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல இப்ப எலெக்ஷன் சமயமா இருக்கிறதுனால சீக்கிரமா ஏப்ரல் 23 எலெக்ஷன் வருதுன்னா ஏப்ரல் 17ல இருந்து என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு பள்ளிகள்லாம் விடுமுறை பண்ற மாதிரி தான் அவங்க ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பல பள்ளிகள் என்ன ஆயிட்டு இருக்கு, இப்போயே விடுமுறை எல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் கிளாஸஸ் எல்லாம் பொறுத்து இப்ப எக்ஸாம் முடிஞ்சு விடுமுறை ஆரம்பிச்சிருக்குது. இந்த நாள்ல ஜூன் முதல் வாரத்துல திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஜூனுடைய முதல் வாரத்துல அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிக்கைகள் சொல்லுது. 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் போகும்னு சொல்லப்படுவதன் காரணமாக முதல் வாரம் என்ன பண்றாங்கன்னா, அந்த நாட்களை தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை நமக்கு அப்ப பாத்தீங்கன்னா அதிகமான வெயில் இருந்தா நமக்கு முதல் வாரத்துல ஸ்கூல் திறக்கிறதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 2வது வாரம் 3வது வாரத்துல ஸ்கூல் திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா விடுமுறை அதிகமாகும். விடுமுறை அதிகமாகும் போது என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ஊருக்கு போனவங்கள அவசரமா வரணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸ்கூல் திறக்கும் போது வந்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நிறைய பேர் ஸ்கூல் திறக்கிறாங்கன்னா முதல் நாள் நைட்டு அதுக்கு முந்தின நாள் நைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளுக்குள்ளதான் வருவாங்க. அதனால இந்த அறிவிப்பை இப்பவே சொல்லியிருக்காங்க. டேட் குறிப்பிட்டு சொல்லல, ஆனா அதிகமான வெப்பம் இருக்கும் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால தள்ளி போகும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மட்டும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, பள்ளி கல்வித்துறை சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லாம 2வதாக பாத்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்பாக எப்ப திறக்கப்பட்டாலும், அது லேட்டா திறக்கப்பட்டாலும் சரி, இல்ல வெயில் கம்மியாகி மழை அதிகமா பெஞ்சு உங்களுக்கு வெப்பம் தணிக்கப்பட்டு நார்மலான வெயில் இருந்து முதல் வாரத்திலே திறக்கப்பட்டாலும் சரி, திறந்த உடனே அரசு பள்ளிகள்ல எல்லாம் புத்தகத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க. பொதுவா புத்தகம் அப்படிங்கிறது அரசு பள்ளிகள்ல இலவசமாக கொடுத்துருவாங்க. ஆனா கொடுத்துட்டாலும் ஆரம்பத்திலே கொடுப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. 10 நாள் 15 நாள்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தள்ளுவாங்க. ஒரு மாசம் கூட தள்ளுவாங்க. அப்ப புக் இல்லாம அவங்க என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. அதனால பள்ளிகளுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, திறக்கிற முதல் நாளே கொடுங்க. அவங்களுடைய படிப்பு எந்த இடத்துலயுமே என்ன ஆகக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. அதனால முதல் நாள்ல இருந்தே எல்லா வகுப்புக்குமே கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்குது, அது கேர்ள்ஸ் ஸ்கூலா இருந்தாலும் சரி, பாய்ஸ் ஸ்கூலா இருந்தாலும் சரி, கோஎடா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, முதல் நாள் எப்ப திறக்கப்படுதோ அந்த அன்னைக்கே புத்தகத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால முதல் நாளே நம்ம புக்கை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கான தயாரிப்போட போலாம். அது மட்டும் இல்லாம அப்படி விடுமுறை கழிச்சு வர்றவங்களுக்காக பள்ளியை தயாரிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஆசிரியர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்களுக்கு பொதுவாக லீவ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா விட மாட்டாங்க. அவங்களுக்கும் விடுவாங்க, ஆனா பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா விட மாட்டாங்க. ஏன்னா இப்ப நம்ம எக்ஸாம் எழுதிருக்கோம்னா அந்த எக்ஸாமை திருத்த போறதே அவங்க தான். அப்ப எக்ஸாம் முடிஞ்ச கையோட அவங்களை திருத்துறதுக்கும் கூப்பிட்டுருவாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்கதான் ரிசல்ட் எல்லாம் இது பண்ணிட்டு கிளாஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறது. அரேஞ்ச் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அந்த வரக்கூடிய அந்த 2026 to 2027 அந்த நடப்பு கல்வி திட்டத்துல என்ன செய்யணுமோ அந்த மாற்றங்களே அவங்க செய்வாங்க. அதுல ஏதாவது பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஆட்களை நியமிக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் மாத்துறது, அவங்களுக்கு அசைன் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு செஞ்சு வைக்க சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம எலெக்ஷன் வேற வருது. இப்ப அதுதான் ஒரு விஷயம் இருக்கு. பொதுவா எலெக்ஷன்ல யார் பங்கேற்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இந்த மாதிரி தான் பங்கேற்பாங்க. பொதுவா கவர்மெண்ட் சேர்ந்த ஸ்டாஃப்ஸ் தான் எலெக்ஷன் சமயத்திலேயே பங்கேற்பாங்க. அப்படிங்கறதுனால அவர்களுக்கு இப்ப எக்ஸாம் முடிஞ்சாலும் உடனே என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வேலையை போட்டுருவாங்க. எலெக்ஷன் வேலையை போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணுவாங்க, அவங்களை பேப்பர் திருத்திருக்கு அந்த மாதிரிலாம் விடுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தடவை கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்குலாம் 1க்கு 2 வேலை வரும். பொதுவாகவே எலெக்ஷன் சமயத்துல யார் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு தனியா அந்த அன்னைக்கு சேலரி கொடுத்துருவாங்க. சேலரி கொடுத்தாலும் லீவ் இல்லாம லீவ் சமயத்துல அவங்க வேலை செய்யற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் பொதுவா எக்ஸாம் முடிஞ்சுனுமே அந்த சமயத்துல ஸ்கூல் நடக்கும். யாருக்கு நடக்கும்னு பார்த்தா டீச்சர்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு வருவாங்க. அந்த சமயத்துல தான் இப்ப எலெக்ஷன் வருது. அப்ப எலெக்ஷன் ரொம்ப ஏர்லியாவே வருதுங்கிறதுனால எக்ஸாம் முடிஞ்ச கையோட ஸ்கூல்ல பார்த்தா பிள்ளைகளுக்கு லீவு, ஆனா டீச்சர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் நடப்பு ஆண்டு கல்விக்கான தயாரிப்புகள் செய்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு கொஞ்ச நாள் லீவ் விடுவாங்க. அதுக்கு பிறகு நமக்கு இந்த ஜனவரி முதல் வாரம் பாப்பாங்களாமா. பார்த்துட்டு வெப்பத்தை பொறுத்து நமக்கு தள்ளி வைக்கிறதா இல்ல அப்பவே வைக்கிறதான்னு சொல்லுவாங்களாமா. ஆனா நிறைய தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் அதை முன்கூட்டியே இப்ப அறிவிக்கிறாங்க. நேற்று இதனெல்லாம் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சு. அப்படியே ஒரு 4-5 மழை பெஞ்சா நிலைமை மாறிடும். இப்ப இருந்து பார்க்கும்போது ஜனவரி முதல் வாரத்துல 40 டிகிரி செல்சியஸ் தாண்டும் சொல்லப்படுது. ஆனா அந்த சமயத்துல மழை பெஞ்சு அடிச்சு ஓஞ்சிச்சுன்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு வெப்பம் மாறிடும். அப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் வரக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க தொடர்ச்சியா அப்டேட் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்பதான் லீவை ஃபுல்லா யூஸ் பண்ணி நீங்க எங்கேயாவது வெளியூருக்குலாம் போயிருந்தா கூட என்ன பண்ணிக்கலாம், அங்க இருந்துக்கலாம், அடிச்சு பிடிச்சு வராம
அதுக்கு தகுந்த மாதிரி வந்துக்கலாம். நாம தொடர்ச்சியா அப்டேட் போட்டுட்டு தான் இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.